ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில பூஜை டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் பூஜை டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வீடு நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த டிப்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வீக்லி ஒன்ஸ் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவோம். அந்த டைமில் பூஜை ரூமை க்ளீன் பண்ணும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ் சிலை எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். இது பெரிய பாட்டிலாக கூட கடையில் கிடைக்கிது. வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பன்னீர் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் பூஜை ரூமில் கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் தண்ணி வச்சு மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் இந்த பன்னீர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். பூஜை ரூம் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே ஃபோட்டோக்கெலாம் சந்தன குங்குமம் வைக்கிறது வழக்கம் தான். நீங்கள் வெறுமனமே கடையில் வாங்கிட்டு வந்த சந்தனத்தை அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சந்தனம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கலந்துட்டு இதை நீங்கள் பன்னீரால் கலந்துக்கோங்க. தண்ணி யூஸ் பண்ணாமல் பன்னீர் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இது கூட உங்கள்கிட்ட ஜவ்வாது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து நீங்கள் ஃபோட்டோக்கு பொட்டு வைக்கும் போது நல்ல ஒரு வாசம் நம்ம பூஜை ரூமில் கிடைக்குங்க. அதே மாதிரி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே விளக்கேற்றும் போது எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறது வழக்கம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான வேண்டுதல் இருக்குது அப்படின்னா, எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்கும். இது ட்ரூ, நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சுத்தமான செக்கில் அரைச்சா நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நீங்கள் நெய் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண நெய் தான் நான் இன்றைக்கி சாமிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிற செம்பில் தண்ணி வைப்போம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்காக ஒரு நிற செம்பில் தண்ணி வைக்கிறது வழக்கம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செம்பு எடுத்துருக்கோமோ அதில் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. நான் செம்பு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா மரத்தால் செஞ்சது ஒன்லி 28 ரூபா மட்டும்தாங்க. ஸோ ஈஸியாக எல்லாராலையும் வாங்க முடியும். அந்த ஸ்டாண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. செம்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தழும்பத்து நீங்கள் ஒன்லி வெறுமனமே தண்ணி மட்டும் அந்த செம்பில் ஊற்றி வைக்காமல் நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது எப்போவுமே ஒரு நல்லதுங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். நெகட்டிவிட்டியை அது அப்படியே இது பண்ணிவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை எப்போவுமே ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வெறுமனமே தண்ணி வைக்காமல் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் தூள் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் டெய்லி தண்ணி மாற்ற முடியும்னா டெய்லி மாற்றிக்கோங்க. இல்லைனா 2 days ஒன்ஸ் இல்லை 1 week ஒன்ஸ் கூட மாற்றிக்கோங்க. நம்ம பூ போகிறனால அது அழுகிடும் இல்லையா? ஸோ அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பூ கூட மாற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதை கிழக்கு பக்கமாக பார்த்த மணிக்கு நான் வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு தண்ணி வச்சுட்டோம். இதுக்கு கீழே நீங்கள் விளக்கு ஏற்றுனா விளக்கு ஏற்றிக்கலாம். நீங்கள் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. சப்போஸ் வீட்டு வாசலில் நீங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறசம்பில் தண்ணி வைக்கிறீங்களே அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது நம்ம எல்லாருமே வழக்கமாக பண்ணுறது தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி வெறுமனமாக தண்ணி மட்டும் தான் ஊற்றி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது கூட கொஞ்சமாக துளசி சேர்த்துக்கோங்க.
துளசி வந்து கிடைக்காத பட்சத்துக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து 2ஆக வந்து நான் உடச்சி வந்து போட்டுக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏலக்காய் பவுட்ரு இருந்ததுன்னா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு, பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நுணுக்கி ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கலந்து நீங்கள் சாமி ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பிரசாதமாக கூட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாங்க. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து மாற்றி தான் வந்து ஆகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கு பொருத்தும் போது பார்த்திங்கன்னா வெறுமனமே வந்து நம்ம ஒன்லி எண்ணெய் மட்டும் ஊற்றி விளக்கு பொருத்துவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து விளக்கு பொருத்தும் போது ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணி பொருத்தும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வெள்ளி விளக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய் மட்டும் தான் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு பொருத்தணும். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் வேணாலும் ஓகே, இல்லை நெய் வேணாலும் ஓகே, அது வந்து உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து விளக்கு பொருத்துறதுக்கு முன்னாடி திரி போட்டு எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா உதுத்து இதில் வந்து போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் விளக்கு பொருத்தும் போது விளக்குமே டக்குன்னு வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு எரிய எரிய அதோட நறுமணம் வந்து சூப்பராக வந்து இருக்குங்க. நீங்கள் மெயினாக உங்கள் பூஜை ரூமில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் இருந்தாலே நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவிட்டி வந்து இருக்காது. ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியான ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு போட்டிருக்கேன். இது கூடயே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஜவ்வாது இருந்ததுன்னா அதே சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது வந்து நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பூஜை ரூமில் மட்டும் கிடையாது, நீங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய கிச்சனில், ஹாலில் இந்த மாதிரி வந்து வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஹாலில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வைக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி வந்து சூப்பராக வந்து சரியாயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாசப்பெருக்கி தெளித்து கோலம் போடுறது வழக்கம் தானே, அதோடு சேர்த்து இதையே கையோடு வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு உள்ளி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நிறைய தண்ணி வந்து நிரப்பிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது பூ இருந்ததுன்னா அதை போட்டு இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணிவிட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க அவங்கக்கிட்ட வந்து நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அந்த வாசல்லே வந்து அப்படியே வந்து இது வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வரவங்க போது நல்ல ஒரு வைப்ரேஷனோடு வந்து வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. சப்போஸ் அந்த மாதிரி மைண்ட் யார்கிட்ட எது இருந்தது அப்படின்னா அது வாசலே வந்து இது வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்கிடும். அதுக்காக தான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலும் சரிங்க, அந்த டைமில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து பிரசாதமாக வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க. நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஏதாவது வந்து பிரசாதம் வச்சு நீங்கள் வந்து சாமிக்கு வந்து வழிபட்டு வாங்க. ரொம்ப நல்லது.